எல்லாரும் ஏமாந்த மாதிரி தான் நானும் என் பையனும் ஏமாந்தோம். அங்கே அவன் வெறும் தொழிலாளி தான். அப்பா நீங்கள் எப்போவும் என் கூட துணையாக இருக்கணும். ஏய் நீ சொன்னா லேட் ஆகும், நீ டக்குன்னு சொல்லு. புதுசா மாத்திராங்களாம்பா, 3 நாள் லீவ் விட்டுக்கிறாங்க. ஐயா மேனேஜ்மெண்ட் மனசு மாறத்துக்குள்ள நம்ம மேட்னிக் ஷோ போலாம் போயிடலாம். யோ கையை விடியா. ஏய் பிஸ்கெட் லைன் மாறுதுப்பா. ரொம்ப நாய்ஸ் வருது. ஆயில் கொஞ்சம் செக் பண்ண. சரிப்பா. எம்டி சார் வந்ததும் அப்ரூவல் வாங்கி மெயில் அனுப்பிச்சிடுறேன். என்னாச்சு இது? ப்ரொடக்ஷன் மிஷின் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் அது பிளாக் பண்ணி புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். தினேஷ் அதுக்காக 3 நாள் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணால் கம்பெனிக்கு பெரிய லாஸ் வருமே. ஓ அப்படியா? வா பாரு ராஜா பாரு, இப்படி ஒரு ஷேப் இல்லாத உடஞ்சு போன பிஸ்கெட் அனுப்புனா கம்பெனி ரெப்புடேஷன் என்ன ஆகிறது? தினேஷ் இது மிஷின் ப்ராப்ளம் இல்லை, டையோட ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்கெட் ஷேப் தான் 3 மாதத்தில் ஸ்டாப் பண்ண போகிறோமே. இதுக்கு போய் புது மிஷின் வாங்கினா கம்பெனி தண்ட செலவு தானே. நீ ஒரு சூப்பர்வைசர் வேலை மட்டும் பாரு, சீனியர் மேனேஜருக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்காத. சாரி சார். இப்போ என்ன உங்களுக்கு பிஸ்கெட் ஷேப் ஆகணும் அவ்வளோதானே? ஒரு 1 hour டைம் கொடுங்க ப்ளீஸ். என்ன ராஜா சரியாயிடுச்சா? பாருங்க என்ன ஷேப் ஓகே தானே இப்போ? சரி ஓகே வா. சார் தரணும் கணேஷ் சார், 3 நாள் லீவ் தரீங்களா? 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? யாரையா உங்களுக்கு லீவ் சொன்னது? நீங்க ஸ்டூபிட்ஸ். டைம் மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, போய் வேலை பாருங்க. 2 hours ஓட்டி பண்ணிட்டு போங்க. வாய மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம். அங்க ராஜா வா, பீர் ஃபேக்டரியை கிராஸ் பண்ணுற மாதிரி குப்புன்னு அடிக்குது. காலையிலே கிசாவா? பித்த பையில கல் வந்தாதான் நீ எல்லாம் திருந்துவ. கண்ணு என்ன கண்ணு? பல்லு வலி பொறுக்க முடியல கண்ணு. பல்லு வலிக்கும் போது ஏன் பொறுக்க போற? ஓரமாக உட்கார வேண்டியதானே? ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். கண்ணு பல்லு வலி மறந்துட்டு நல்லா கடக்கு முட்டக்குன்னு பட்டாணி கடிக்கிற. நான் துப்புறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. சீட் ஆறதுக்கு அட்டி போடுற. போட்டுருவியா? எப்படி போடுறேன்னா பார்க்கலாம். என்ன வயசான காலத்துல வன்முறை போட்டுருவேன் குத்திடுவேன். பின்ன என் செட்டி அவன் போடுறான்னா. இது என் சட்டி தான் தம்பி. இத போட்டுக்கிட்டு எத்தனை பண்ணிருவேன் நானு. என்ன பண்ணிருக்க? டான்ஸ். இது முதல்ல ஜெட்டியா இல்ல ஜெல்லி கரண்டியா? இத்தனை ஓட்டம் இருக்குது. இதுக்கு தான் பொல்லாதவன் தனுஷ் டேனியல் பாலாஜி மாதிரி போட்டுருவேன் குத்திடுவேன். போய் கேரி பேக் என்ன தான் மாட்டீங்க. என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க? ராஜா மூட்டு வலி தாங்க முடியல, தைலம் வாங்கி வந்திருக்கேப்பா. வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க தேய்ச்சி விடவா? பிசியோதெரபி டாக்டர் சொன்னாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அடிக்கடி. ஐனா என்ன நடு ஆள்ல நின்று குளிச்சுன்னு இருக்கிற? கிண்டல் பண்ணாதப்பா, கை ஆடுது. சின்ன வயசுல நீ ஆடின ஆட்டம் தண்ணி வைக்கிற வேலைக்கு இப்படி வேஸ்ட் பண்ணினா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்தா இதுக்கு அப்புறம் ஸ்டாப் போட்டு கொடுது. என்னம்மா ஜுரம் பரவாயில்லையா? கொஞ்சம் விட்டுருக்கு தம்பி. மருந்து அப்புறம் பழம்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. இந்த வயசுலயே உங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி இல்லாம இருக்க முடியல. அக்காவை கிண்டல் பண்றியப்பா? அக்காவா? 10,000 போயிட்டு பி பிளாக் போட்டு ஐயா தாங்க நீங்க கேட்டதெல்லாம் இருக்கா செக் பண்ணிக்கோ. நல்லது தம்பி. வலிக்குதா சிஸ்டர்? வாங்க ராஜா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். கர்த்தர் எப்போ உங்க கூடயே. என்ன கால் பண்ணி அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? இன்ட்ரெஸ்டிங், சொல்றேன் வாங்க. இதோ இந்த பாட்டி பத்தி சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குல்ல, அங்கிருந்து தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அந்த கோவில் மண்டபத்துல தான் 2-3 நாளா தங்கி இருந்திருக்காங்க. நேற்று மதியம் கூட மண்டபத்துல விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போய் கதை சொல்றேன் வரீங்களான்னு கூப்பிட்டுருக்காங்க. குழந்தைங்களும் ஆர்வமா பாட்டி பின்னாடி போயிருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் சந்தேகப்பட்டு இந்த பாட்டியை பிடிச்சி யார் நீங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. பாட்டி எதுக்குமே பதில் சொல்லலாம். சரி போலீஸ்க்கு சொல்லிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மண்டபத்தோட மேல்கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு. எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்களாம்.
நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் பாட்டி குழந்தைங்கள மண்டபத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாங்களா இல்ல இது எல்லாமே எதாச்சியா நடந்தான்னு தெரியல. இதுதான் பைபிள்ல கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. கடவுள் நடக்க போற அசம்பாவிதங்களை சில குறியீடுகள் மூலமாவோ இல்ல சில மனிதர்கள் மூலமாவோ தடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. பாட்டி, எந்த ஊர் பாட்டி நீங்க? ராஜா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சிஸ்டர், சொல்லுங்க. நம்ம ஆசிரமத்தோட இடம் லிட்டிகேஷன் சம்பந்தமா நாளைக்கு நான் வேலூர் போறேன். ஸோ கொஞ்சம் நைட் மட்டும் ஸ்டே பண்ணி நீங்க கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? ஏற்கனவே ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனா அவங்களால ஈவினிங் வரைக்கும் தான் ஸ்டே பண்ண முடியுமா? ஸோ கொஞ்சம் ப்ளீஸ். என்ன சிஸ்டர், இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து தங்குனா தங்க போறேன். இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் God சிஸ்டர். bless you. தேங்க்யூ. இவ்வளோ அவசரமாக இந்த போர்ட் மீட்டிங் எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்கள் எல்லாருக்கும் 3 குட் நியூஸ் சொல்ல போகிறேன். ராஜா, சன் நியூஸ் கேள்விப்பட்டுக்கிறேன், ஜெயா நியூஸ் கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்னப்பா குட் நியூஸ்? புதுசா சேனல் எதுவும் திறக்க போறாங்களா? இப்போ இருக்கிற நம்ம ஃபேக்ட்ரியை இன்னும் பெருசா இந்த மாதிரி ஆக்க போகிறோம். ஒரு 500 கோடியில் புதுசாக கட்ட போகிறோம். தேங்க்யூ. ராஜா, எதுக்கு போய் இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஏயா, பெரிய ஃபேக்டரி கட்டுறது நல்ல விஷயம் தானே? இந்த சின்ன ஃபேக்ட்ரி ஜன்னல் கதவு தொடிக்கிறதே கை கால்லாம் விட்டு போகுது. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை தொடிக்கணும்னு எப்படிப்பா? சாருக்கு ஜன்னல் வாசகெல்லாம் தொடங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாமா? சொன்னா கேட்பாங்களா? ஐயோ, 2வது குட் நியூஸ், நம்ம கட்ட போகிற புது பில்டிங்க்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக என்னோட பொண்ணு லயாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். 3வது குட் நியூஸ், நம்ம கட்ட போகிற புது ஃபேக்ட்ரிக்கு ஜென்ரல் மேனேஜராக உங்கள்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம். அது யாருன்னா, இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சவன், ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த கம்பெனி நல்லா வரணும்னு நினச்சவன், ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்காதான்னு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கிறேன். ராஜா, இதெல்லாம் சொல்ல போறாங்கப்பா. அது யாருன்னா நம்ம கணேஷ். கணேஷ், கம்பி சார். தேங்க்ஸ் சார். வாங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ வில் டெஃபினெட்லி கீப் இட் அப் சார். ராஜா, நீ வா. கணேஷ், உங்க டீம்ல ராஜா வச்சுக்கங்க. நான் நினைச்ச மாதிரி இல்லப்பா, வெரி பிரில்லியன்ட்ப்பா. உங்களோட திறமையால பிஸ்கெட் மார்க்கெட் குறையிற நேரத்தில் இந்த கம்பெனிக்கு 200 கோடி லாபம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ. மீட்டிங் வந்ததுக்கு நன்றி. இப்போ எல்லாம் கடகடன் வேலையை பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன், நேத்து தானே சம்பளம் போட்டாங்க. அது இல்லப்பா, நீ இருக்கிற இடத்துல அவன் இருக்கிறது நினைச்சா கஷ்டமா இருக்குப்பா. அந்த கோல்டு ஸ்டாக் அதெல்லாம் கிளியர் பண்ணு. சரிப்பா. முதல்ல ஓ, வாழ்த்துக்கள் வைஸ் பிரசிடென்ட். நீ என்ன அரசியல்வாதியா குமர? லண்டன்ல எப்படி விஷ் பண்ணுவாங்க தெரியுமா? ஈவினிங் ஃப்ரீயா? என்ன விஷயம்? ஈவினிங் 7 o'clock பார்க் ஹோட்டல்ல மீட் பண்றோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. கண்டிப்பா நீயும் வர. லயா, நான் வரல. நீ வர. லயா, நான் வரல. See you tonight. லயா, ஏம்பா, கடவுள் ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறப்பாருன்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா இருக்குப்பா. என்னையா சொல்ற? ஏப்பா, உங்க அப்பாவுடைய 20 வருஷம் உழைப்ப அவன் எப்படி முழுங்கினானோ அதே மாதிரி அவனோட 20 வருஷம் உழைப்ப நீ முழுங்கணும். ஏய், கொடா முழுங்கி முழுங்கிறதுக்கு வேணா மாத்திரையா? ஏன் ராங் ரூட்லாம் காட்டுறீங்க? ராஜா, இது ராங் ரூட்ல, இதான் ஷார்ட் ரூட். இன்னைக்கு பார்ட்டில சரக்கோடும். அந்த கேப்ல நீ கோல் அடிச்சிரு. ஏய், ஃபுட்பால் தலையா, கோல் அடிச்சிட்டு இது அடிச்சிரு, அதெல்லாம் தப்பு. ஏம்பா, ஒரு புது சட்டை வாங்குறதுக்கு முன்னால அதை போட்டு பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ராஜா, நீ எம்டி ஆனதானே நாங்களாம் ஜிஎம் வாங்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்தாப்பா. எதுக்கு இது? ஒன்றும் இல்லைப்பா, நீ பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது இதில் ஃபுல்லாக சரக்கு போச்சு வந்துரு. இப்பதானடா ஜிஎம் எம்டி, நீங்க அதுக்குள்ள சரக்கு திருட சொல்றீங்க. வேண்டாம்.
2,000 people on the dance floor. Jump it up. என்ன ட்ரெஸ் இது? இதெல்லாம் வாஷிங் மிஷினில் துவைப்பியா இல்லை மிக்சியில் துவைப்பியா? இவ்வளோ சின்னதாக இருக்கு. இங்கெல்லாம் இப்படிதான். வைஸ் பிரசிடென்ட் அதுக்கு பார்ட்டி. எப்படி இருக்கு? சவுண்டாக இருக்குது. காலையில் காது பண்ணிக்கலாம். Hi guys, meet my childhood friend Raja. Come on. ஓகே ஓசிக்குடி. Cheers, cheers, cheers. ஏய், லண்டனுக்கு படிக்க போனியா இல்லை குடிக்க போனியா? ஒரே கல்ப்பில் அடிக்கிற? டேய், இது இப்படி தான் குடிக்கணும்டா. அப்படியாடா? ஆமா, மேடம் இன்னும் சிங்கிளா இல்லை மிங்கிள் ஆயிட்டீங்களா? Single ஆயிட்டே இருக்கேன். I'm still single. Okay, now it's your turn. ஒரே கல்பா குடி. ஏய், லயா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. எனக்கு வேணாம். டேய், okay. ஏய், லயா சொன்ன லயா. என்ன கருமம் இப்படி எரியுது இது? மருந்து ஊத்துற மாதிரி ஊத்துறீங்க. So let's get into the dance floor. இன்னைக்கு பாட்டில சரக்கோடும் அந்த கேப்ல நீ கோல் அடிச்சிரு. லயா நேற்று என்னடி பண்ண? என்ன இதை தானே தேடுற? இந்தா. நேற்று உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இட் வாஸ் அமேசிங். சான்ஸே இல்லை. இட் வாஸ் அ அன்ஃபர்கெட்டபிள் நைட். என் லைஃப்ல நான் இப்படி என்ஜாய் பண்ணதே இல்லை. அண்ணே பட்டு தங்கச்சி ரெகுலரா பார்ட்டிக்கு வந்தா ஒருத்தன் சிக்குவான்னு சொன்னேன். நம்மளால பார்த்தல எப்படி மாட்டிருக்கானு. பப்பி ஷேம் ஷேம் பப்பி ஷேம். போதும் டி பிராங்க் பண்ணது. என்னது பிராங்கா? மாட்டினா ஓவரா விளையாடுவீங்களே. கொலாபரேஷன்ல பிறந்த கோளாறுங்களா? ஓடு ஓடு வெளியே ஓடும். டைம்னா 5 மணி. என்ன 5 மணிக்கு இவ்வளோ வெளிச்சமா இருக்குது? டேய், ஈவினிங் 5 மணி. பார்ட்டி முடிஞ்சதே மார்னிங் 6 o'clock. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, இன்னைக்கு இன்னொரு பார்ட்டிக்கு போகணும். மறுபடியும் பார்ட்டியா? இவனும் கூட சேர்ந்து குடிச்சோம், ஈரில் வீரில் விட்டுரும். ஹலோ ஹலோ, நான் அனிதா பேசுறேன். அனிதாவா? யாரு? நான் சொன்னாங்க இல்லையா, மார்னிங் டியூட்டி முடிச்சிட்டு நான் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரீங்க? கிளம்பிட்டேன் 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே வந்துடுறேங்க. ஓகே. ராஜா வந்தாச்சு. ஹேய், நைஸ் வாட்ச். எந்த பையனை ஏமாற்றி வாங்கினேன்? ஹே ஹலோ, 5 மணிக்கு வர சொன்னா நீங்க 6 மணிக்கு வரீங்க. 1 hour லேட். நான் கிளம்ப வேண்டாமா? என்னம்மா ஏதோ கட்டணம் பொண்டாட்டி மாதிரி கத்துற? நான் என்னமோ விடிய குடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்து வந்த மாதிரி பேசுகிறேன். ஆஃபீஸில் 1008 மீட்டிங்கு. அப்ப எங்களுக்கு வேலை இல்லையா? என்ன பண்ணுவீங்க? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து டிவி பார்ப்பீங்க, நான் டிக்டாக் பண்ணுவீங்க. ஹலோ, அதை ஃபோனில் சொல்லு. ஹலோ, நீங்க பேஷண்ட்க்கு பிபி கண்ட்ரோல் பண்ண மெடிசன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணிடலாம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸில் வந்துடுறேன். ஐயோ, கோவிட் வாரியரா? எங்க நீங்கள் டாக்டர்னு தெரியாதுங்க. சாரிங்க. ஹலோ, சாரிங்க. எங்க ராஜா, சொல்லு விஷயம். அவங்க யாரு ஆளுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க யாரு தெரியுமா? பெரிய டாக்டர். சரி போதும், நீ டீ ஆத்ததை கொஞ்சம் நிறுத்து. ஆசிரமத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப வயசானவங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். எத்தனை தடவை சொல்றது? அது பூர்வீக சொத்துன்னு. அந்த பெரியவர் உங்களுக்கு கொடுத்தது வெறும் வாய் வார்த்தை தான்.
ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அவங்க பையன்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு. அவனுக்கு ஏதோ கடன் பிரச்சனையா, அவன் இடத்த விற்கிறான். வாங்குறவன் விற்கிறோம் 2 பேரும் சேர்ந்து எனக்கு கமிஷன் தரானுங்க. காலி பண்ண சொல்லி என் வேலையை என்னை செய்ய விடுமா. 1 வாரம் டைம் தரேன். இடத்த காலி பண்ணிட்டு போகிற வழியை பாருங்க.